மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் உரிச்சது எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தக்காளி, வரமிளகாய், கருவேப்பிலை, புளி எடுத்துக்கலாம். சோம்பு ஒரு அரை ஸ்பூன், வெந்தயம் அரை ஸ்பூன், கட்டிப்பெருங்காயம் 1 எடுத்துக்கலாம். அடுத்தது சீரகம் அரை ஸ்பூன், மிளகு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன். குழம்பு எவ்வளோ அதிகமாக வேணும்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் கூட போட்டுக்கலாம். தேங்காய் 2 துண்டு எடுத்துருக்கிறேன். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா கொஞ்ச நேரம் வதங்கணும். வெங்காயம் பாதி வதங்கினோன்னே ஒரு 4 வரமிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, எடுத்து வச்சுருக்கிற சீரகம், மிளகு, சோம்பு, வெந்தயம், கட்டிப்பெருங்காயம் எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம மிளகு சேர்த்துருக்கிறதுனால 4 வரமிளகாய் மட்டும் சேர்த்தா போதும். மிளகு காரம் பத்தலை அப்படிங்கிறவங்க இன்னொரு மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. குழம்பு காரமாக வேணும்னா 5லேருந்து 6 மிளகாய் சேர்த்துட்டு கூட மிளகும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி, நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். புளி சேர்த்துக்கிறோம். அரைக்கும் போதே புளி சேர்த்து அரைச்சிருவேன் நான். புளி சேர்த்துட்டு அரைச்சி வச்சுட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்னதாக அரிஞ்சு வச்சுட்டு பூண்டு கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்காக. இப்போ வேறொரு பாத்திரத்தில், அடிகனமான பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு இருக்கும், அதை பொடி பொடியாக அறுத்துருக்கிறேன். அது தாளிக்க போடுறேன். எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசால் சேர்க்கணும். வதங்கறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்க்குறத நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். நீங்கள் தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போவே உப்பு சேர்த்துட்டோம்னா நல்லா வதங்கிடும் ஈஸியாக. அந்த பூண்டு, வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். தண்ணி கலந்து சேர்த்துருக்குறேன். இது சுமார் 5 to 7 நிமிஷம் கொதிக்கும். நல்லா 5 நிமிஷம் கொதிக்கணும். அப்போ தான் இந்த பச்சை வாசனையெல்லாம் போகும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறோம், அதை ஊற்றலாம். தேங்காய் பால் சேர்த்தோன்னா ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சோன்னா மீன் துண்டுகளை போட்டுக்கலாம். நான் இங்கே தலை, வால் இந்த மாதிரியானது தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் இடையில இருக்கிற பீஸும் சேர்ந்து போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் எடுத்து வறுத்துட்டேன். மீன் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் கொதித்தா போதும். இல்லைன்னா மீன் நல்லா உடஞ்சிரும். 3-4 நிமிஷம் கொதிச்சப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிட்டேன். இப்போ நான் மீன் பொரித்து வச்சுருந்தேன்ல, அதிலேருந்து இருக்கிற மீதி இருக்க எண்ணெயை எடுத்து குழம்புல ஊற்றிடலாம். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுலேயே மீன் பொரித்த எண்ணெயில் வறுத்த கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.